கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக கிருபையை முன்னிட்டு வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். எபிரெயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரெயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபிரெயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், ஒருவர் ஆராதிக்கும் போது எந்த விதத்திலே ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கிருபையாய் வெளிப்படுத்துகிறது. ஆராதனை என்பது கிறிஸ்தவத்துக்குரியது மட்டும் என்று நம்பக்கூடாது. ஆராதனை என்பது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்றும் நினைக்க கூடாது. ஆராதனை என்கிற வார்த்தையே முதலாவது அது ஒரு பொதுவான வார்த்தை, எல்லா மதத்துக்கும் சார்ந்த வார்த்தை. நாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிறோம். ஆனா சில மற்ற மார்க்கத்தாரில் வெள்ளிக்கிழமையிலே அவர்களுடைய தெய்வத்துக்கு விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்கிறார்கள். செவ்வாய்க்கிழமையிலே ஆராதனை செய்கிறார்கள். பண்டிகை நாளிலே ஆராதனை செய்கிறார்கள். விசேஷித்த காலத்திலே ஆராதனை செய்கிறார்கள். தனக்கு ஒரு இழப்பு, தனக்கு ஒரு துக்கம் வந்துவிட்டால் அதற்கு ஒரு ஆராதனை செய்கிறார்கள். தான் எதிர்பார்த்ததை விட நன்மையான காரியம் நடந்துவிட்டால் அதற்கும் ஆராதனை செய்கிறார். இப்படி கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ஊழியர்களுமாயிருக்கிற நாம் ஆராதிக்கிற ஆராதனையை விட மற்ற சில மார்க்கத்தினரும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் நம்மை விட அவர்கள் அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபிரெயருக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லுகிறார், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் முதலாவது பயத்தோடும், இரண்டாவது பக்தியோடும், மூன்றாவது தேவனுக்கு பிரியமாய், நான்காவதாக ஆராதனை, ஐந்தாவதாக கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இப்படி ஆராதனையை குறித்து இந்த எபிரெயர் 12:28 5 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம். 1 பயத்தோடும், 2வது பக்தியோடும், 3வது தேவனுக்கு பிரியமாய், 4வதாக ஆராதித்து, 5வதாக கிருபையை பற்றி கொள்ளப்படும். ஒரு ஆராதனையிலே இந்த 5 படிக்கட்டுகள், இந்த 5 முன்னேற்றங்கள் கட்டாயம் தவறாமல் நிச்சயமாய் இருக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. வேதத்தை சிருஷ்டித்ததான கர்த்தரும் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆராதனை முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? இந்த எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறபடி பயத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பயத்தோடும். அப்படியானால் இந்த பயத்தோடும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது?
இந்த பயத்தோடும் என்பதை குறித்துதான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தியோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறது. இப்போ ஒரு ஆராதனை எப்படி இருக்கணும்? முதலாவது பக்தியோடும் பயத்தோடு இருக்க வேண்டும். அந்த பயத்தோடும் என்பது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பயத்தோடு. பயத்திலே பலவிதமான பயங்கள் உண்டு. நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனாகிய பெற்றோருக்கு பயப்படுவது ஒரு பயம். நம்மை விட வயதில் மூத்தவர்களாய் உடன் பிறந்தவர்கள், அண்ணனோ அக்காவோ சொந்தமோ, நம்மை விட மூத்தவர்கள் இருக்கும்போது அவர்களை பார்த்து பயப்படுகிற பயத்துக்கு பேர் மூத்தவர்களின் பயம். கர்த்தர் நல்லவே. நிறுவனங்களுக்கு பயப்படுகிறோம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம், மணிக்கும் நேரத்துக்கு பயப்படுகிறோம். ஆனால் இந்த எல்லா பயத்தை விட ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் என்ன பயம் இருக்கணும்னா, அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் நித்திய ஜீவன். இன்னைக்கு மற்றவர்களுக்கெல்லாம் பயப்படுறீங்க சரி, ஆனா கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னாக்கா, ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமானவர் தான் கர்த்தர். அதனாலதான் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு ஆராதனையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற சிந்தனை என்ன யோசனை வந்துட்டாலே அந்த ஆராதனை அது கர்த்தரே வந்து இறங்கின ஒரு ஆராதனையாய் மாறிவிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஆராதனை முதலாவது பயம். இங்க சொல்லப்படுகிற பயம் பிசாசுகளுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது, அந்நிய மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் ராஜாதி ராஜா, அவர் தெய்வாதி தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவே. அப்ப அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன். அதனால அவருடைய சமூகத்துல நான் ரொம்ப பயத்தோடு இருக்கணும், நடுக்கத்தோடு இருக்கணும், அந்த தெய்வ சமூகத்தை அல்லத்தட்ட கூடாது என்கிற ஒரு சிந்தை வரணும். அதுக்கு பேத பயம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஆராதனைக்காக பயந்தவர்கள் யார்? ஆராதனையிலே சோத்திரம் அந்த பயத்தோடு ஆராதித்தவர்கள் யாருனாக்கா, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அங்கு மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், கிடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவ சேனை ஒன்று வந்துச்சு. தேவ சேனை ஒன்று வந்து வானத்துல நின்று, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த தாவீதின் குமாரனாக இயேசு உங்க ஊர்ல பிறந்திருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பிச்சு. இதை பார்த்த உடனே இங்க இருக்கிற மெய்ப்பர்களுக்கெல்லாம் பயம். ஆனா அதற்கு பின்பு அவர்கள் துணிக தைரியம் கொண்டு அந்த குழந்தையாக இயேசுவை பார்க்க வந்தார்கள். அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தேவனுடைய மகிமை அவர்களை மூடிவிட்டது. தேவனுடைய மகிமை. அப்ப எனக்கன்பான தேவி, அதனாலதான் அவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்ப தேவனுக்கு ஆராதிக்கிற ஆராதனை என்பது இந்த அருமையான கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 12:28 சொல்லுகிறபடி முதலாவது அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒரு ஆராதனை. அந்த தெய்வ பயம் இருந்துருச்சு அப்படின்னாக்கா, ஆராதனையில, சபையில, ஆலயத்துல நாம் அரசியல் பேச மாட்டோம். அநாகரிகத்தை பேச மாட்டோம். தேவையில்லாததை பேச மாட்டோம். ஏன்னா ஒரே பயம். இங்க ஆண்டவர் இருக்கிறார், இங்க கர்த்தர் இருக்கிறார், இங்க பரிசுத்தர் இருக்கிறார்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். அப்போ ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் இந்த தேவ பயம் என்கிற தெய்வ பயம் கட்டாயம் தேவை. அதை இந்த ஆராதனை நாளிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு பிரியமான ஆராதனையிலே இரண்டாவது என்னது? அந்த அப்போஸ்தலர் 12:28 சொல்லுகிறது, பக்தியோடும் ஆராதிக்க வேண்டும். பக்தியோடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த கடைசி காலத்துல பக்தியோடு ஆராதிக்கிறவர்கள் எங்கோ 1-2 பேர் என்று மறைவிடத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு ஆராதனை பக்தியோடு ஆராதிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தீமோத்தேயு 2:2. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இப்போ அந்த பக்தி என்பது எதை குறிக்கிறது? இந்த 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுகிறது, முதலாவது அது நல்ல ஒழுக்கத்தை குறிக்கும். அதை சேர்த்து சொல்லணும், நல்லொழுக்கம். ஒரு தேவனுடைய ஆராதனையில 2வது பகுதி ஒரு பக்தி நிறைந்த பகுதி. அந்த பக்தி நிறைந்த பகுதியில எப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த உதவிகள், ஒத்தாசைகள், உபகாரங்கள், அவர் நம்மை பாதுகாத்தது, இதெல்லாம் நினைச்சு 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 நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரமானாலே இந்த நல் ஒழுக்கம் வந்துடும். ஆராதனைக்குள்ள வந்துட்டு செல்போன்ல படம் பார்க்க மாட்டோம். ஆராதனையில வந்துட்டு செல்போனை பக்கத்துல வச்சுட்டு அதை நோண்டிட்டு இருக்க மாட்டோம். ஆராதனையில வந்துட்டு ஆராதனையை தவிர வேற எதுவுமே கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஆராதனை என்பது இந்த அருமையான தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களோடு இருக்கிறவர்களும் இந்த தேவனுக்கு பயந்து ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி அந்த நல்ல ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையாய் தேவனாகிய கர்த்தர் மாற்றி உங்களை எல்லாருக்கும் முன்பாக அந்த பக்தியுள்ள மகன், பக்தியுள்ள மகள் என்கிற அந்த நல்ல சாட்சியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம், ஆராதனை என்பது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது பயத்தோடு ஆராதிப்பது. இரண்டாவதாக ஆராதனை என்பது பக்தியோடு ஆராதிப்பது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மூன்றாவதாக அந்த ஆராதனையை எப்படி ஆராதிக்க வேண்டும்? அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12:28 சொல்லுகிறது, பிரியமாய் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவனுக்கு பிரியமாய் ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டதாக. இந்த பிரியமாய் ஆராதிக்கிற ஆராதனையில தான் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும். இந்த பிரியமாய் ஆராதிக்கிற ஆராதனையில தான் தேவனுடைய செய்திகள், வசனங்கள் வல்லமையாய் புறப்பட்டு வரும். ஏன்னா நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. அது தேவனுக்கு பிரியமாகும் போது அவர் நமக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு ஆராதனை என்பது முதலாவது நல்ல பயத்தோடும், இரண்டாவது பக்தியோடும், மூன்றாவது பிரியத்தோடும் ஆராதனை. ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஆராதனைக்கு வரணும், சபைக்கு போகணும் என்பதற்காக வராமல் போகாமல், ஆராதனை விற்றக்கூடாதே என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆராதனையில கலந்து கொள்ள விரும்புகிறவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அதிலேயே தெரிஞ்சிடும் அவர்கள் பிரியத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்.
இன்னொரு ரகசியம் தெரியுமா? ஆராதிக்க வருகிற, ஆராதனைக்கு சபைக்கு வருகிற எல்லாமே விடுதலை பெற்ற பெண்மான்கள் கிடையாது. ஆராதனைக்கு வருகிற எல்லாருமே ஜெயம் பெற்றவர்கள் கிடையாது. ஆராதனைக்கு வரும்போதே மதிலிடிந்த பட்டணம் போல வருவார்கள். இடுக்கத்தின் அப்பத்தை புசித்ததை போல வருவார்கள். உபத்திரவத்தின் தண்ணீரை குடித்ததை போல வருவார்கள். பெரும்பாலுள்ள ஸ்திரீ ரோதிக்கப்பட்டதை போல் ரோதனையோடு வருவார்கள். ஓ கசோத்திரோ, கர்த்தர் நல்லவே, கவலையோடும் வேதனையோடு வருவார்கள். ஆனால் இப்படி பல குழப்பத்தோடும் பிரச்சனையோடும் சோதனையோடும் அலைச்சலோடும் வந்தாலும் ஆராதனை ஸ்தலத்துக்கு உள்ளே வந்த உடனே, அப்பா கர்த்தரனை பத்திரமா கொண்டு வந்தார், இப்ப ஆராதிக்க வந்திருக்கிறேன், இந்த நேரம் இந்த நாள் ஆராதனைக்கு உரியது என்று சொல்லி அந்த தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பிரியமான முறையில யார் ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதனையிலே ஆவியானவர் இறங்குவார். அந்த ஆராதனையிலே தேவனுடைய கிருபையும் மகிமையும் தாராளமாய் வெளிப்படும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பிரியமாய் என்றால் என்ன? ஓ, பிரியமாய் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ பிரியமான ஆராதனை என்றால் என்ன? பிரியமான ஆராதனையில அங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? என் வாயின் வார்த்தைகள். சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறோம், பாஸ்டரோட சேர்ந்தா ஜெபிக்க போறோம், ஊழியக்காரோட சேர்ந்து ஆராதிக்கிறோம் என்பதற்காக வாயில வந்ததெல்லாம் சொல்றது ஆராதனை கிடையாது. வார்த்தையில வர்றதெல்லாம் சொல்றதெல்லாம் ஆராதனைக்கு நன்மையா இருக்காது. அப்ப பிரியமான ஆராதனைனா என்னங்க? அதுக்கு அழகான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அந்த சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும். அல்லேலூயா. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க ஆராதனைக்கு வந்தாலோ ஆராதனைக்கு உள்ள போனாலோ முதலாவது நாம் கட்டுப்படுத்த வேண்டியது வாயின் வார்த்தைகள். அங்க இருக்கிற ஊழியக்கார்ட்டையும் டால் புடால்னு சொல்லி இடி இடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள்ட்டையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. ஆராதனையில் உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் பாட்டு பாடும் போது நீங்க அந்நிய பாஷை பேசக்கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே கல்லு மாதிரி மௌனமா இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஆராதனை முறைமை. அதே சமயத்துல ஆராதனை நேரத்துல ஜெபிக்கிறேன், விண்ணப்பத்தை சொல்றேன்னு சொல்லி எங்கெங்கோ நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வசனம் சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் சுருக்கமா இருக்கணும். ஆராதனையில ஜெபம் பண்ணும் போது சொல்றதா இருந்தாலும் சரி, மேடையில சாட்சி சொல்லும் போது இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல பயன்படுத்தப்படும் போதும் சரி, கர்த்தர்ல வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க ஜெபம், உங்க வேத வாசிப்பு, உங்க கையில் இருக்கிற வேதாகமம், இது உங்களுக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஒரு பிரியமான ஆராதனையா இருக்குதா என்பதை யோசிங்க. அதுக்கு நம்மளோட வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலர் ஜெபத்துல உட்கார்ந்துட்டு ஆராதனை உட்கார்ந்துக்கிட்டு தன் எதிரிக்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, விரோதிக்காக ரொம்ப அங்குலாச்சி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே சொல்கிறோம், நான் திரும்பி போறதுக்குள்ள அந்த எதிரிக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி. ஆனா நல்லா கவனிக்கணும், தயவு செய்து ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளேயோ ஆராதிக்கிற ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே எதிராளிகளை குறித்தும் விரோதிகளை குறித்தும் சத்துருக்களை குறித்து சொல்லுவதை விட்டுவிட்டு நீங்க நல்ல மனதார அவருக்கு பிரியமானபடி நல்ல சொத்துரோரே
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால், கண்ணீர் சிந்தினால், அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நான் பிரியமான ஆராதனைக்கு பைபிள்ல நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். 2 விதவை போட்ட அந்த ஸ்திரியும் ஒரு பிரியமான ஆராதனை செய்தார்கள். ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே, இப்படி நிறைய பேர் நான் சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த எல்லா ஆராதனையை விட தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா, தயவு செய்து தேவனுடைய சந்நிதியில, தயவு செய்து நீங்க போற ஆராதனைக்குரிய சபையில உங்க வாயின் வார்த்தைகளை ஒழுங்குபடுத்து. கண்ணை மூடிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணும் போது சொல்ற வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்ல, வாசல் கூட்டும் போது போட்டு சொல்லுகிற வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எல்லாரும் துதிக்கும் போது துதிக்கிற வார்த்தையா இருந்தாலும், எந்த வார்த்தையா இருந்தாலும் இந்த ரோமர் சோதர கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த பிரியமான ஆராதனைக்கு வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை. ரொம்பன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. அப்ப ஆராதனை என்பது எபிரேயர் 12:28 சொல்லுகிறபடி, முதலாவது அது நல்ல பயத்தோடு, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் நல்லவே. 2வது பக்தியோடும், 3வதாக பிரியமாய் நல்ல மனசார கர்த்தரை துதிப்பது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நல்லா ஆராதிப்பது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி வந்தவங்க என்ன கவனிச்சிட்டு இருக்காங்க, ஓ முன்னாடி இருக்கிற ஒழுங்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரா, இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, பார்க்க நினைவே இருக்காது. அங்க வந்துட்டாலே அப்படி அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், புலம்பல் இருக்கும், ஒப்பு கொடுத்தல் இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும். அதுதான் இந்த ஸ்தோத்திரம் அருமையான பிரியமான ஆராதனையாய் தேவனுக்கு மாறுது. அப்போ நீங்க போற சபை ஒரு தேவனுக்கு பிரியமான ஆராதனையா இருக்குதா? நீங்க சபையில போய் ஆராதிக்கிற நீங்க முதலாவது கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதிக்கிறீங்களா பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். ஒரு கணவன் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வரும்போது வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை இருக்கு. அது ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 5 வயதுக்குட்பட்ட பிள்ளை. அப்ப இவர் என்ன செய்கிறார், வரும்போது அந்த பிள்ளைக்காக அழகான ஒரு சின்ன பொம்மை வாங்கிட்டு வர்றார். ஒரு பொம்மையோ அல்லது தின்பண்டங்களோ வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்த உடனே வீட்டுல இருக்க அந்த பிள்ளை அப்பா அப்படிங்கிறது, டாடிங்குது. இவர் தூக்கி முத்தம் கொடுத்துட்டு சோத்துல அந்த கையில இருக்கிற பொம்மையை, அந்த முட்டாளிய கையில கொடுக்கிறார். இப்ப அதை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் அதிகம் பிரியமாயிருது. இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த வீட்டுல அவருடைய பிள்ளை மட்டும் வீட்டுல இல்ல, அவரோட மனைவியும் வீட்டுலதான் இருக்காங்க. அந்த மசோத்துல இவர் போன உடனே கதவை திறக்கிறதே மனைவிதான், ஆசுவாசப்படுத்துறதுக்கு தண்ணி கொடுக்கறது மனைவிதான். எப்படி இருந்தது, போனது எப்படி இருந்துச்சு, வந்தது எப்படி இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டு மனதை கவர்றது மனைவிதான். ஆனா இவர் வாங்கிட்டு வந்தது யாருக்கு, அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைட்டு கொடுத்தாரு, அது சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா இப்ப மனைவிக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரல, மனைவிக்கு ஒண்ணு கொடுக்கலன்றதுனால அவர் மனைவியை வெறுக்கிறார் என்றும் மனைவியிடத்தில் பிரியமாய் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அந்த பிள்ளைக்கு கொடுக்க ஒரு சின்ன பிள்ளை. இப்போ 2 பேருடைய அன்புல யாருடைய அன்பு அந்த மனுஷனுக்கு அதிகமாகும்னா, இந்த குழந்தையின் அன்பு தான் ரொம்ப அதிகமாகும். அந்த குழந்தை டாய்ஸை பார்த்த உடனே, ஸ்நாக்ஸை பார்த்த உடனே அப்பாவுடைய கழுத்தை இறுக்கி கட்டிக்கும், இடுப்பை இறுக்கி கட்டிக்கும். அப்புறம் கூப்பிட்டு கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்கும். அப்புறம் அன்பா ஒரு முகத்தை பார்க்கும். அதுக்கப்புறம் சோத்திரம் அவர் பக்கத்துல நின்றுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். இது தகப்பனுக்கு நல்ல ஒரு அருமையான அன்பின் பரிமாற்றத்தை கொடுக்கும். ஆனா அதே சமயத்தில் மனைவியை வெறுக்கிறார் என்று அல்ல. இதைத்தான் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க நல்ல மனவாட்டியாகிய மனைவியாகவும் இருக்கலாம், அல்லது புதிதாய் பிறந்த பாலுங்கிற குழந்தைகளாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தகப்பனாக இயேசு
உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கொடுக்கிறத வாங்க வந்திருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? அந்த சிறு பிள்ளை தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டதை போலவும் இடுப்பை கட்டி கொண்டதை போலவும் எந்த கள்ளம் கபடு இல்லாமல் அந்த தகப்பனுடைய மடியில படுக்கிறது, முதுகுல சாயிறது, தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறது, அப்படியே காலை வருடுறது, சுத்தி சுத்தி வர்றது, பக்கத்துல உட்கார்றது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ். இதுதான் அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு சந்தோஷத்துக்குரிய. அதே போல ஆராதனைக்கு வந்தாக்கா, உங்க ஆராதனை பிரியமான ஆராதனைனாக்கா அது மற்ற எல்லாரும் எப்படி ஆராதிக்கிறார்களோ அது அடுத்தது. ஆனா உங்க கண்கள் தேவனுக்கு கண்ணீரை சிந்தணும். உங்க உதடுகள் கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். உங்க முதுகு தானாகவே தேவனுடைய சன்னிதானத்துல வளையணும். உங்க காதுகள் நல்ல பசத்திர கூர்மையான காதுகளா மாறணும். உங்க இருதயம் கர்த்தர் என்ன சொல்லுவார், என்ன வார்த்தை வரும் சொல்லி மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல இருதயம் ஆயத்தமா இருக்கணும். இந்த மாதிரி அந்த ஆராதனைக்கு 100 பேரு 500 பேரு 1000 பேரு 50 பேர் இருக்கிற சபையா இருந்தாலும் அங்கு அவர்கள் யார் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய கிரியைகள் தாங்க தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனை பிரியப்படுத்துகிற தன்மை இருக்குதா பாருங்க. சின்ன 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 காரியத்துல கர்த்தருக்கு உகந்தவர்களா நடக்கணும். இதுதான் ஆராதனையின் அருமையான 3வது பகுதி. முதல் பகுதி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பயந்து பயந்து ஆராதிப்பது. 2வது ஆராதனையில் பக்தியோடு ஆராதிப்பது. நான் கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பண்ற ஜெபத்தை ஸ்தோத்திர வழிகள் அங்கீகரிப்பாரு, ஒரு பக்தி. அந்த பக்தியோடு ஆராதிப்பது. 3வதாக உங்க உடல் மொழியினாலும் வாயின் வார்த்தைகளினாலும் கண்ணீரினாலும் ஏதோ ஒரு விதத்துல தேவனை பிரியப்படுத்துங்க. ஆராதனைக்கு உள்ள போகும்போது செருப்பு போட்டுட்டு உள்ள போகாதீங்க. ஆலயம் பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம், அதுக்கு இங்க கவலையே கிடையாது. ஆனா உங்க கால் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பாரு. இல்ல பாஸ்டர், இங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, 2வது வெளியில போட தூக்கிட்டு போயிருவாங்க, எங்க இல்லாட்டி தூக்கி ஒண்ணு இங்க போட ஒண்ணு அங்க போட்டுருவாங்க. இந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம். தேவனுடைய சந்நிதியிலே பாதரட்சைகளை, காலணிகளை, செருப்பை போட்டு போக கூடாது, நக்க போட்டு போக கூடாது. இன்னைக்கு நான் செருப்பு பாஸ்டர் ஷூ போட்டிருக்கேன். முதலாவது அதைத்தான் கலட்டணும். கத்த நிலவை ஒரு சாக்ஸோடு போறது தப்பு இல்லை. ஆனா ஷூவை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு பலிபீடத்துல ஏறுறது, அந்த சோத்திரம் அந்த ஷூ நல்லா பாலிஷ் போட்டு பல 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 மின்னி இருக்கிறது எல்லாம் காட்டணுன்றதுக்காகவே பாதத்தை தூக்கி தூக்கி ஆற்றுறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். தேவனுக்கு பிரியமான ஆராதனைன்னா உங்க முதுகு நெற்றி தரையில பட குனியணும், முதுகு நல்லா வளையணும், அப்படியே கண்ணை மூடணும், அப்படியே 2 கையை வச்சு பொத்திக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் வரணும், கண்ணீர் வடிக்கணும், ஆண்டவர் சமூகத்துல சரணாகதி ஆகணும். மற்றவங்க வந்து தட்டி, சிஸ்டர் ஜெபம் முடிஞ்சிருச்சு, சிஸ்டர் ஆராதனை முடிஞ்சிருச்சு, பிரசங்க ஆரம்பிச்சாச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு மெய்மறந்து கர்த்தரை துதிக்கணும். இதுக்கு பேர் தான் பிரியமான ஆராதனை. இதுக்கு பேர் தான் பிரியமான ஆராதனை. இன்னைக்கு பிரியமான ஆராதனை என்ற பேர்ல நகையை போட்டு வர்றது, அலங்கரிச்சுட்டு வர்றது, விதவிதமா தன்னை மேன்மைப்படுத்திட்டு வர்றது, இது இல்லைங்க. ஒரு ஆராதனை என்பது முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கு. 2வது ஆத்துமா ஈடேறத்தக்கதான பக்தியோடு இருக்கணும். 3வதா அது நல்ல கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அந்த வசனம் அழகா சொல்லுது, தேவனுக்கு பிரியமாய், அவர் பிரியப்படணும். ராஜா சோத்திரம் சீயோன் குமாரத்தில் பிரியப்படுகிறார் பைபிள் இருக்குது. அப்போ அந்த பிரிய உண்டாகணும்.
ஏசாயாவின் புஸ்தகம் 44 அதிகாரம், ஏசாயா 44 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பாருங்க. அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் பாபிலோனில் நிறைவேற்றுவான். அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்கும். அது ரொம்ப 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 பக்தி. தயவு செய்து இன்னொரு காரியத்தை ஆவில உணர்த்த பிறகு சொல்றேன். நீங்க ஆராதனை ஸ்தலம், நீங்க சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, பெந்தெகோஸ்தா இருந்தாலும் சரி, ரோமன் கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, டிபிஎம்மா இருந்தாலும் சரி, மாரணதா இருந்தாலும் சரி, ஏஜியா இருந்தாலும் சரி, லுத்தரா இருந்தாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தேவை சேர்த்து முக்கியமான ஒரு புத்திய சொல்றேன். ஒரு முறை நீங்க காலில் இருக்க செருப்பெல்லாம் கலட்டிட்டு பேக்ல எடுத்துட்டு ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, ஆராதனை முடிஞ்சு போதகருடைய ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எக்காரணம் கொண்டு உங்க கால் அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவும் கூடாது, முக்கியமா ஆலயத்தை விட்டு வெளியில வரவும் கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஆராதனை கெட்டு போறதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, கூப்பிட்டுட்டு போற குழந்தைகள், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, கையில இருக்கிற அந்த விளங்காத செல்போன். இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கும் போது தான் அங்க கால் வரும், அப்பதான் மெசேஜ் வரும், அப்பதான் மெயில் வரும், எல்லாம் வரும். உடனே மனசு அங்க பதறும். அப்படியே தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இல்லாட்டி கைக்குள்ள வச்சுக்கிட்டு கமுக்கமா ஏஞ்சி வெளியே வந்துடுறது. இதெல்லாம் கர்த்தர் பாப்பார். ரெண்டாவது, பிள்ளைகள். பிள்ளைகளை கூட்டு போனாக்கா கூட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுல வச்சே சொல்லிருங்க, எக்காரணம் கொண்டு வெளியில எந்திரிக்க கூடாது, அங்கங்க ஓடக்கூடாது, வெளியில போகக்கூடாது. இந்த முறை நீங்க ஓடி விளையாண்டீங்கன்னா நான் அப்படியே விட்டுருவேன், எவனா பிடிச்சிட்டு போயிட்டு நீங்க வேண்டாம்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு அன்பின் பயத்தை காட்டி ஆராதனை கூட்டு போங்க. அதை விட்டுட்டு ஐயோ குழந்தை அழுகுது, பால் கொடுக்கணும், டப்பா கொடுக்கணும், பவுடர் கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும் சொல்லி வெளியில வந்து உட்காந்துட்டு ஒட்டகச்சிவிங்கி அப்படியே காட்டுல சுத்தி பார்க்கிற மாதிரி ஊரே சுத்தி பார்த்தோம்னாக்கா அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. நான் சொல்றேன், இப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து முதலாவது ஆராதனைக்கு போகாதீர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆராதனை ஸ்தலத்திலே கால் வைக்காதீர்கள். நாமும் இடறி மற்றவர்களை இடற பண்ணுவதை விட வீட்டில் இருப்பது நல்லது. அரைகுறை ஆராதனை, பயமில்லாத ஆராதனை, ஒழுக்கமில்லாத ஆராதனை, தெய்வ சிந்தை இல்லாத ஆராதனை, செய்தி கேட்காத ஆராதனை, துதிக்காத ஆராதனை, பயபக்தி இல்லாத ஆராதனை, அப்படிப்பட்ட ஆராதனை இல்லை என்று சொன்னால், முடியலை என்று சொன்னால் நாம் போகவே கூடாது. அது நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கு ஏதுவாயிருக்கும். போனால் தேவனை தொழுது கொள்ளுது, அவருக்கு பிரியமாய் ஆராதி. அது ரொம்ப 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 முக்கியமான, ரொம்ப அவசியமான. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், ஆராதனையிலே மூன்றாவதாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அடுத்ததாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த நான்காவதாக இந்த ஆராதனை எப்படி இருக்கும்னாக்கா, அந்த எபிரேயர் 12:28 சொல்லுவாங்க, ஆராதனை செய்யும்படி. ஆராதனை செய்யும்படி. அது என்னையா ஆராதனை செய்யும்படி? ஆராதனையை எப்படி செய்ய முடியும்? அது என்ன செப்பு சட்டியா? மண்ணையும் களிமண்ணையும் போட்டு பிசைய முடியுமா? ஸ்தோத்திரம். தண்ணியை ஊத்தி நல்ல ஸ்தோத்திரம் உருட்ட முடியுமா? அத போய் என்னத்தை செய்யறது? ஆராதனை செய்யும்படினா அது என்னது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த செய்யும்படி என்பதில அருமையான தேவனுடைய சத்தியம் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை செய்யும்படினாக்கா நல்லா கவனிக்கணும். நம்முடைய கையின் விரல், நம்முடைய கண்ணின் இமைகள், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், இது எல்லாமே கர்த்தரை ஆராதிக்கும். சில ஆராதனைக்கு வந்துட்டாலோ அல்லது ஆராதனைக்கு போயிட்டாலோ பிடிச்சு வச்ச பிள்ளையார் போலவும் என்றும் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படியும்
ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, நகர மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க, கையை தூக்க மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க, டேமரின் அடிக்க மாட்டாங்க, பேங்கஸ் தொட மாட்டாங்க, ட்ரம் அடிக்க மாட்டாங்க, கீபோர்டு போட மாட்டாங்க, ஓசத்துல கையை தூக்கி அல்லேலியா சொல்ல மாட்டாங்க, வாயை திறந்து பாட்டு பாட மாட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க பார்க்க மாட்டாங்க. ஆக மொத்தம் இவங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் அப்படியே செயல்படாததாய் எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே பள்ளத்தாக்குல கடந்த எலும்புகள் போல இருக்குது. அதுதான் செயல்படாதது. ஆனால் இங்கு ஆராதனை செய்யும்படி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? காணிக்கை ஒண்ணு எடுக்க யாராவது வாங்கன்னா குடு 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 குடுன்னு ஏஞ்சி தைரியமா ஓடுங்க. போய் காணிக்க பைய வாங்கி எல்லார்ட்டையும் நீட்டி காணிக்க வாங்குங்க. யாராவது ஒருத்தர் இப்ப ஆரம்ப ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா முந்திக்கிட்டு ஒரு ஜபத்தை பண்ணுங்க, ஜபத்தை செய்யுங்க, காணிக்க எடுக்கிற ஊழியத்தை செய்யுங்க. அப்புறம் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிப்போம் சொன்னாக்கா ஒரு ஸ்தோத்திரம் செய்யுங்க. இது எல்லாம் செய்யறது. அதுக்கப்புறம் இந்த வாரத்துல சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதுனாக்கா ஏஞ்சி நின்று அது ஊர் குடும்பம், ஊர் பெருமை, வீட்டு பெருமை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் செய்ததை ஏஞ்சி நல்ல சாட்சியா சொல்லுங்க. அதுவே கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம் தான். ஊழியத்தை, சாட்சியின் ஊழியத்தை செய்யுங்க. நல்ல காணிக்க போடுங்க. சோத்திரம், சாட்சி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம் சொல்லும் போது அங்க இங்கி பார்த்துட்டு நடந்துட்டு தெரியாம அப்படியே அட்டென்ஷன்ல நின்று நல்ல கர்த்தரை தொழுது கொண்டு 2 கைய மேல உயர்த்துங்க, உயர்த்தி தொழுது கொள்ளுங்க. அது தொழுகையை செய்வது. இதுக்கு பேர் தான் ஆராதனை செய்து, ஆராதனை செய்யும்படி. எபிரேயர் 12:28 ரொம்ப தெளிவா ஆராதனை செய்யும்படி. அங்க போனா நம்ம பல்லு வேலை செய்யணும், நம்முடைய கண்ணு வேலை செய்யணும், உறுப்புகள் வேலை செய்யணும், நரம்புகள் வேலை செய்யணும், விரல்கள் வேலை செய்யணும். என்னெல்லாம் பண்ண முடியுமோ முழு சரீரத்தை கர்த்தருக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பேன். இதைத்தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். சரீரத்தை ஜீவ பலியாய் தருவது. இந்த ஜீவ பலியா கொடுக்கறத விட்டுட்டு இந்த அர்த்தம் தெரியாம பலர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு மாயையான ஜெபம். ஆண்டவரே, என்ன சரி ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் உயிரே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உமக்கேற்ற ஆராதனை கேட்டதுன்னு மாற்றும் சொல்லி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டாக்கா ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறாங்க. மெய்யாகவே சத்தியமாக சத்தியமாக சொல்லுகிறேன், அது ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பது கிடையாது. அது மனப்பாட ஜெபம், அறியாமை ஜெபம். ஆராதனை செய்யும்படி என்று சொன்னால், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறது என்று சொன்னால், ஆலயத்துல முன்னாடியே போய் பாய் விரிக்கிறது, பொருட்கள் எடுத்து வைக்கிறது, ஆயத்தப்படுத்துறது, ஒதுக்க வேண்டியது ஒதுக்கிறது, வேலை செய்யறது உதவி செய்யறது, இது எல்லாம் ஆராதனை செய்வது. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சேரத்துக்கு போறது, மைக் செட்டில் எடுத்து வைக்கிறது, யாருக்காக உதவி செய்யறது, டீ கொடுக்கிறது, பிஸ்கட் கொடுக்கிறது, இதெல்லாம் செய்யறது. இப்படி இதுக்கெல்லாம் ஆராதனை செய்யும்படி இதெல்லாம் செய்யணும். கர்த்தர் நல்லவன். நான் எல்லாருக்கும் முன்னாடி போனாக்கா நான் போட்டுக்க நகையெல்லாம் பார்த்துருவாங்க. எல்லாருக்கும் நான் ஓடி போய் பார்த்து வேதுக்கு வேலை செய்யற வேலைக்காரதான் நினைப்பாங்க. நினைக்கட்டும். இயேசுவே அடிமையின் கோலத்துலதான் வந்தார். நம்ம இங்க பெரிய ராஜாக்கள் கிடையாது, மந்திரிகள் கிடையாது, சுயம்பாகிகளின் தலைவனும் கிடையாது. நம்ம அப்பிரயோஜனமான மனிதர்கள். அப்ப ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்யணும் அப்படின்றது நல்ல துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது மட்டும் கிடையாது. நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி அந்த ஊழிய ஸ்தலத்துல ஏதாகிலும் செய்வது, ஏதாகிலும் செய்வது. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன், என்னால முடிஞ்ச இந்த பாட்டு புஸ்தகம் ஒரு 50 புஸ்தகம் அதை பொறுக்கி தேடி எடுத்து கொண்டு வந்து நல்லா போட்டு 2 தட்டு தட்டி வரிசை அடுக்கி வச்சு, இது என்னால முடிஞ்ச ஊழியம். இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க அதை செய்தா பைபிள் சொல்லுது கிரியைக்கு தக்க பலன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல,
கிரியைக்கு தக்க பலனும் உண்டு, செய்கைக்கு தக்க பலனும் உண்டு. கிரியைக்கு தக்க பலன் என்றால் என்ன, செய்கைக்கு தக்க பலன் என்றால் என்ன? செய்கைக்கு தக்க பலன் அப்படின்னாக்கா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்கிற உதவிக்கு பேதான் செய்கை. ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்காரு, பக்கத்துல சாப்பாடு இருந்து சாப்பிடுறாரு, ஆனா குடிக்க தண்ணி பக்கத்துல இல்லைன்னு தெரியும். உடனே திரும்பி அங்க பக்கம் இன்னொரு இடத்துல இருக்க தண்ணியை தூக்கி எடுத்து டம்ளர்ல ஊத்தி வைக்கிறீங்க. இது செய்கை. இந்த செய்கைக்கு ஒரு பலன் உண்டு. அதான் பைபிள் சொல்லுது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலன் அடையாமல் போகுது. செய்கைக்கு தக்க பலன். இரண்டாவது, கிரியைக்கு தக்க பலன். கிரியைக்கு தக்க பலன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆலயத்துக்கு போறீங்க, ஊழிய ஸ்தலத்துக்கு போறீங்க, வேற ஆவிக்குரிய தேவப்பிள்ளை இடத்துக்கு போறீங்க, அங்க அலங்கோலமா பல பொருள் கிடக்கும், சில ஒழுங்கீனமா சில கிடக்கும். பிள்ளைகள் இழுத்து போட்டுருவாங்க, பெண்கள் தள்ளி விட்டு போயிருவாங்க, ஆம்பளைகளே மறந்துட்டு போயிருப்பாங்க, அங்க ஏதோ கவனிக்கப்படாம இருந்திருக்கும். அதை யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்மளா போகணும், எடுத்து தட்டி ஒதுக்கி சுத்தம் பண்ணி பக்கத்துல அழகா அங்க நீட்டை அடுக்கி வச்சு அந்த இடத்த ஒரு கிளீன் பண்ணோம். யாரும் சொல்லலை, நீங்களா செய்யறீங்க. இதுக்கு பேதான் கிரியை. இந்த கிரியை பண்ணீங்கன்னா அந்த கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு. ஆகாய விரிவு கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை விவரிக்கிறது. கர்த்தருடைய கரம் ஆகாயத்துல கிரியை செய்யும், மனுஷனுடைய கரம் ஆராதனை ஸ்தலத்துல கிரியை செய்யணும். திரும்பவும் சொல்றேன், ஆராதனை செய்யும்படினாக்கா இந்த வேலைகள்லாம் செய்யறது. அப்படி செஞ்சா செய்கைக்கு தக்க பலனும் உண்டு, கிரியைக்கு தக்க பலனும் உண்டு, இரட்டிப்பான பலனை பெறுவேன். இதுதான் ஆராதனையின் 4வது பகுதி. முதல் பகுதி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிப்பது. 2வது பக்தியோடும் சுத்திர பரவசத்தோடும் தேவனை ஆராதிப்பது. 3வது தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து அவரை ஆராதிப்பது. 4வது ஆராதனை செய்யும்படி நம்முடைய சரீரத்தையே ஒடுக்கி விடுவது, செய்கையினாலும் கிரியையினாலும் ஆராதனை செய்வது. 5வதாக ஆராதனை என்பது என்ன? அந்த எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்னிங், ஒரு கண்டிஷன், சூத்திர ஒரு எச்சரிப்பு என்னன்னாக்கா, நீங்க கிரியை செய்யுங்க, செய்யுங்க, பிரியமாயிருங்க, பக்தியாயிருங்க, பயத்தோடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிருபையை விட்டுறக்கூடாது. அந்த வசனம் அழகா சொல்லுது, கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். நீங்க என்னதான் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, அதை பண்றது இதை பண்றது, பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, துதி பண்றது, காணிக்கை எடுக்கிறது எல்லாம் பண்ணாலும் ஆராதனை முடிகிறதுக்குள்ள உங்க ஆத்துமா உங்களை பார்த்து சொல்லணும், மகனே நீ கிருபை பெற்றவன், மகளே நீ கிருபை பெற்றவள். சில ஊழியத்துக்கு போவாங்க, ஆராதனை ஸ்தலத்துக்கு போவாங்க, பாஸ்டரை எப்படியெல்லாம் நைஸ் பண்ணணும், கூல் பண்ணணும், 50க்கு ஐஸை தூக்கி வைக்கணும் வைப்பாங்க. சுத்திர சில பாஸ்டர்மா பார்த்து 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 பாஸ்டர்மாவுக்காகவே பல வேலை பண்ணுவாங்க. அப்புறம் தனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டேன்றது காட்டுறதுக்காகவே ஓடி ஓடி செய்வாங்க. எல்லாம் நல்லதுதான், நீங்க இதெல்லாம் பண்ணினாலும் என் அன்பு தேவச்சனமே, ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடி இவைகளோடு கூடிய கிருபையையும் பற்றி இருக்கும். அந்த கிருபையை பற்றி இருப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வரும்போது கண்ட 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 யோசனையோட வந்தேன், இப்போ என் மூளையில வேற எதுவுமே இல்லை, நல்ல ஒரு மகிமை இருக்கு. நான் வரும்போது பல குழப்பத்தோடு வந்தேன், அவங்கள நினைச்சுக்கிட்டு இவங்களை நினைச்சுக்கிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வந்தேன். ஆனா இப்போ கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்பி இருக்கு.
நம்ம மற்றவங்க சொல்லக்கூடாது, நம்ம மனசே சொல்லணும். நான் இப்ப நல்ல ஃப்ரீயா இருக்கிறேன், என் பாடியில வெயிட்டே இல்லை, நான் நல்ல லூஸ் ஆயிட்டேன், என்னுடைய ஹெவி லோடெல்லாம் வெளியே போயிடுச்சு, என் மைண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, என் தாட் எல்லாம் சரியாயிடுச்சு, இப்ப நல்ல பிரசன்ஸ் இருக்குது, காட்ஸ் பிரசன்ஸ் ஃபீல் பண்றேன், காட்ஸ் வேர்ட ஃபீல் பண்றேன், நல்ல ட்ரீம்ஸ் எனக்கு கிடைக்குது, நல்ல சுதந்திரம் நல்லவே நல்ல விஷயம் எனக்கு கிடைக்குது, இந்த இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த ஸ்தலத்தை விட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த கிருபையை பற்றி கொண்டே என்பதற்கான அடையாளத்தோடு தான் போக வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கிருபையை பற்றி கொள்ளாம விட்டுட்டீங்கன்னா நீங்க பண்ண தானங்கள், தர்மங்கள், வேலைகள், உதவிகள், பயம், பக்தி, பிரியமா இருப்பது, ஆராதனை எல்லாமே வீணா போயிடும். அப்போ தயவு செய்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இங்க பைபிள் சொல்றது கிருபையை பற்றி கொள்ள கடவுள். நான் சொல்றேன், நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை இன்னும் கொஞ்சம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அது வேணாண்டவரை, இது வேணாண்டவரை இல்லைங்க. தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் தேவை நல்ல கிருபை தேவை. அந்த கிருபை தான் இந்த காலை வேளையில உங்களை, என்னை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளதாயிருக்கு. ஒரு ஆராதனை ஆரம்பிக்கும் போது அசைவில்லாம ஆராதிக்கணும். ஆராதனை முடியும் போது கிருபையை பெற்றுக்கொண்டு முடிக்கணும். ஏன்னா அந்த எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத, ஆரம்பிக்கும் போது உற்சாகம் இல்லாதே, அசைவில்லாமல் இதான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனா முடிக்கும் போது நல்ல ஸ்தோத்திரத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு, நல்ல திட நம்பிக்கையோடு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாடு கிடைச்சது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம் கிடைச்சது, இன்னைக்கு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப நாள தெரியாத வசனத்துக்கு இன்னைக்கு எனக்கு விளக்கம் கிடைச்சது, இவ்வளவு நாட்கள் இது எங்கடா போச்சு, யாரா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு அந்த ஊழியக்கார மூலமா கரெக்டா ஆண்டவர் சொன்னார். இது எல்லாத்துக்கும் பேர் தான் கிருபை பற்றிக்கொள்வது. கிருபையை பெற்றுக்கொள்வது உங்க வாழ்க்கையில இந்த அருமையான கிருபையினால் கர்த்தர் நிரப்புவாராக. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி இந்த 5 வித ஆராதனையின் முறைமைகளை உங்க சரீரத்துல அணிகலன்களாய் கர்த்தர் அடுக்கி, நீங்கள் ஒரு ஆராதனை வீரன், நீங்கள் ஒரு ஆராதனை வீராங்கனை என்பதை எல்லாரும் கண்டு கொள்வார்களாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லி அழகா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனே. கர்த்தருடைய ஆவியானவரே, ஆராதனையின் அந்த 5 சத்தியங்கள் எங்களை அப்படியே உருவாக்கட்டும், எங்களை அப்படியே நிலைநிறுத்தும், எங்களை அப்படியே தாங்கட்டும். ஆண்டவரே, உடைய கிருபையை பற்றி கொள்ள, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தின் நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லீமா மாமா மக குர்ர மக கண்டகதனமரதியா. இப்பொழுதே இந்த ஆராதனையின் அபிஷேகம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஓ ரிஷக கடகதடக்க குரக்க கடகதனமரதியா.
ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையும் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனையாய், ஆண்டவரே வேத வசனத்தின்படியான ஆராதனையாய் மாறுவதாக. லீபா பபாக்கோ துரா தடாக்கோ டகதடா கடகதடா ரதி. எந்த சபைகளும் மூடப்படக்கூடாது, எந்த ஆராதனை ஸ்தலங்களும் தடைபடக்கூடாது. ஆராதனைக்கு போவோர் வருவோருக்கு வேண்டிய வாகனங்கள் கிடைப்பதாக, போக்குவரத்துகள் கிடைப்பதாக, பிரயாணங்களில் பாதுகாப்பு கிடைப்பதாக, நல்ல நித்திய ஜீவன் காவல் காப்பதாக. ஆராதனைக்கு போவது நல்லதென்று சொல்லுவார்களாக, வரும்போது கிருபையை பற்றி கொண்டு வருவார்களாக. ஆராதனை மகிமை நிறைவேற்ற மாட்டவரே, இவர்கள் ஆராதனைக்கு போகும்போதே ஒரு தேவ மனுஷனாய் போகட்டும், தேவ மனுஷியாய் போகட்டும், தேவனோடு நடந்து போகட்டும். இவர்கள் ஆராதனை ஸ்தலத்தில் நுழையும் போது இயேசுவோடு சேர்ந்து நுழைய உதவி செய்யும். ஆராதனை நேரங்களிலே சுய மாமிசம் கட்டப்படுவதாக, ஆவி ஆத்துமா ஒருமுகப்படுவதாக, சிந்தனையை கெடுக்கிற, யோசனைகளை கெடுக்கிற, ஆராதனைக்கு இடையூறாயிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்யப்படுவதாக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய காலை வேலைக்காக ஒரு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேத வாசிப்பை கொடுத்தீர், ஸ்தோத்திர பகுதியை கொடுத்தீர் ஆண்டவரே. அருமையான கண்ணீரோடு கூடிய ஜெப பகுதியை கொடுத்தீர். ஓ, ஆராதனை என்றால் என்ன, ஆராதனை எப்படிப்பட்டது என்கிற தலையங்கத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் 5 காரியங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். இது அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேற்றும். கர்த்தருடைய கரம் பெரிய கத்து செய்வதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் அவரவர்கள் சபைக்கு, அவரவர்கள் ஜனங்களை ஊழியர்களை சந்திக்க, ஆராதனை சந்திக்க உதவி செய்யும். நன்மையும் கிருபை எங்கள் பிரயாணத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.